அம்மா ஹாய் செல்லம்ஸ், வாங்க நம்ம வீட்டில் என்ன சமையல்னு பார்க்கலாமா? பார்க்கலாமே வாங்க. காலையில் வந்து சூப்பரான ஒரு வெஜ் பிரியாணி சாப்பிட்டோம். பூஜா குட்டி இன்னைக்கு தான் காலை டிஃபனுக்கு வீடியோ எடுக்க வந்துக்கிறாங்க. ரொம்ப நாள் கழிச்சு நான் தான் செஞ்சுட்டோம். காலை டிஃபனுக்கு சூப்பரான ஒரு மூக்கடலை காய்கறிகள்லாம் போட்டு ஒரு வெஜ் பிரியாணி அருமையாக. கைஸ் இது பார்த்தீங்கன்னா புது குக்கரில் செஞ்சு பாருங்க, ஒரு இது கூட அடி பிடிக்கல. இங்கே பாருங்க, செம்மையாக வந்துருக்குது. இந்த குக்கரோட லிங்க் வேணும்னா உங்களுக்கு வந்து நான் டேக் ப்ராடக்ட்ல கொடுக்குறேன். செம்மையா இருக்குது பூஜா. ஒரு டம்ளர் கரெக்டா வேவுதுடா இதுல. காலை டிஃபனுக்கு நமக்கு போதும். ஒரு வேலைக்கு அருமையா. இங்க பாருங்க, நல்ல உதிரி உதிரியான பிரியாணி. நாங்க மூக்கடலை நிறைய போடுவோம், எங்களுக்கு பிடிக்கும். காய்கறிகள் மூக்கடலை நிறைய இருக்கும். சோறு கம்மியா இருக்கும், காய்கறிகள் அதிகம் இருக்கும். ஓகே. மதியத்திற்கு சுட சுட சோறு, அவித்த முட்டை, அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா மாங்காய் இனிப்பு. நம்ம பக்கத்து வீட்டு மாங்காய் இனிப்பு அப்படியே பண்ணியாச்சு. இனிப்பு சூப்பராக. அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா மிளகா கிள்ளி சாம்பார். மிளகா கிள்ளி சாம்பார், சிக்கன் தொக்கு, கோழிக்கறி தொக்கு பண்ணியாச்சு. காலையில் இது விரிஞ்சிக்கு ஒரு ரவுண்டு ஓடிடுச்சு. ஸோ மீதி இப்போ மிளகா கிள்ளி சாம்பாருக்கு செம்மையாக இருக்கும். அதுக்கப்புறம் கீரையை பொரியல் பண்ணியாச்சு. அங்கே பக்கத்து வீட்டு கீரையை அருமையாக பொரியல் பண்ணியாச்சு. தேங்காய், சின்ன வெங்காயம் எல்லாம் போட்டு, பூண்டு நசுக்கி போட்டு அருமையாக ஒரு முருங்கீரை பொரியல் பண்ணியாச்சு. இந்த ஆடி மாதம் பிறந்ததுனாலே முருங்கீரை பொரியல், கருவாட்டு குழம்பு, கூழ். இந்த வருஷம் நமக்கு கூழ் ஊற்ற போகிறோம். பழைய மாதிரி ஸ்டார்ட் பண்ண போகிறோம். இடையில கொஞ்சம் நாள் விட்டுட்டோம். இப்போ திரும்பவும் ஆடி மாதம் கூழ் ஊற்ற போகிறோம். ஆடி வந்து எப்போயுமே 3ஆம் வாரம் ஊற்றுவோம். 3ஆம் வாரம் அப்போ அந்த தேய்பிரை என்னாலும் பார்த்து தான் 3ஆம் வாரம் ஊற்றுவாங்க. ஸோ அந்த மாதிரி ஊற்ற போகிறோம். உங்கள் வீட்டில் யாரெல்லாம் கூழ் ஊற்றுவீங்க அப்படின்னு மறக்காமல் சொல்லுங்கள். வேறு லெவலில் சமைச்சிட்டோம், விரும்பின மாதிரி சாப்பிட போகிறோம். இன்றைக்கி ஒரு பிடி செல்லாக்குட்டிஸ் வீட்டில் டிஃபன் என்ன, லஞ்ச் என்ன மறக்காமல் கமெண்ட் பண்ணுங்கள். அதுக்கப்புறம் வழக்கம் போல் நம்மளோட இயற்கை சந்தை பொருட்கள் தேவைப்படுறவங்க நம்மளோட வெப்சைட்டில் போயிட்டு டைரெக்டாக ஆர்டர் கொடுங்க. வெப்சைட்டில் ஆர்டர் கொடுக்க தெரியாதுங்க, வழக்கம் போல் நம்ம வாட்ஸ்அப் நம்பருக்கு வந்து நீங்கள் ஹாய் போட்டதும் லிங்க்கு தான் போகும். எனக்கு வாட்ஸ்அப் ஆர்டர் வேணும்னு சொன்னீங்கன்னா தான் ஃபர்தராக நம்ம சேட்டிங் வரும், சரிங்களா? அதுக்கப்புறம் வந்து இன்றைக்கே திருமண நாள், பிறந்த நாள் கொண்டாடும் அனைவருக்கும் எங்கள் மனமார்ந்த நல்வாழ்த்துக்கள் செல்லங்களா. வாழ்க வளத்துடன், எப்போதும் மகிழ்ச்சியாக நிம்மதியாக சந்தோஷமாக இருங்க பட்டுக்குட்டீஸ். நேற்று ஒரு கமெண்ட் படித்ததுமே எனக்கு சிரிப்பு வந்துச்சு. என்னென்னா, எப்போவுமே நீங்களே போட்டு சாப்பிட்டு பார்த்துட்டு எல்லா யூடியூபர்ஸையும் தான் நான் கேட்குறேன், உங்களை மட்டும் இல்லை. நீங்கள் தட்டில் போட்டு நீங்கள் சாப்பிட்டு பார்த்துட்டு சொல்கிறீங்க, எங்களை மாதிரி சப்ஸ்கிரைபர்ஸை கூப்பிட்டு நீங்கள் சாப்பிட்டு பார்க்க சொல்லலாம் இல்லைன்னு. நிச்சயமாக வாய்ப்பு கிடைச்சா நிச்சயம் சப்ஸ்கிரைபர்ஸை கூப்பிட்டு நம்மளோட தொக்கு எல்லாத்தையுமே டேஸ்ட் பண்ண சொல்லலாம். நல்லா தான் இருக்குது ஐடியா. பார்க்கலாம், வந்து யாரெல்லாம் நியர்பை நம்ம சப்ஸ்கிரைபர்ஸ் இருக்காங்களோ வர வச்சு பண்ணலாம், சரிங்களா? அதுக்கப்புறம் ஆல்ரெடி நம்ம சப்ஸ்கிரைபர்ஸ் நம்ம வீட்டுக்கு வந்து சாப்பிட்டுட்டு வீடியோஸ் போட்டிருக்கோம், போய் பாருங்கள். வேற என்ன பட்டு? அவ்வளோதான். ஸ்ப்ரெட் பாசிட்டிவிட்டி. லவ் யூ ஆல். டாடா பை பை. அப்புறம் சத்து மாவு வேலைகள் வந்து போயிட்டு இருக்குது. நிறைய பேர் சத்து மாவு ஆர்டர் பண்ணிட்டு வெயிட் பண்ணிட்டு இருப்பீங்க. ஏன்னா அந்த பேட்ச் முடிஞ்சுட்டு இப்போ போயிட்டு இருக்குது. இது தயார் பண்ணி தான் உங்களுக்கு வரணும். ஸோ சத்து மாவு ஆர்டர் பண்ணிட்டு இருக்கவங்க மட்டும் கொரியர் வரலன்னு கவலைப்படாதீங்க. ரெடியாகி இங்கே திங்கள் செவ்வாயில் தான் கொரியர் போடுவோம், சரிங்களா? வாழ்க வளத்துடன். டாடா பை பாய்.